சிவப்பு மிளகாய் ஏற்றுமதி அப்படின்னாலே நமக்கு குண்டூர் ஞாபகம் வரும். ஆனால் சமீப காலமாக குண்டூரை ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா ராமநாதபுரம். இதை பற்றி முன்னாடியே நான் 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கேன். குண்டூர் அளவுக்கு ஒரு மார்க்கெட்டாக செயல்படாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மிளகாய் கல்டிவேஷன் தான். அதாவது விவசாயிகள் வந்து அந்த பகுதியில் சம்பா, முண்டு மாதிரியான பல ரகங்களை பயிரிடுறாங்க. அதை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அமெரிக்காவிலேருந்தும் ஜெர்மன்லேருந்தும் பையர்ஸ் நேரடியாக இங்கே வந்து விவசாயிகளை பார்த்து அவங்க கல்டிவேட் பண்ணுற முறையும் பார்த்து அந்த மிளகாயை அவங்க நாட்டில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணப்போ அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஐரோப்பிய ஒன்றியம் கூட்டமைப்பு வந்து உணவுப் பொருளுக்குன்னு ஒரு தர நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதை விட அதிகமான தரத்தில் இந்த மிளகாய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனடியாக அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. ஒரு ஜெர்மன் பையர் வந்தவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே 200 டன் ஆர்டர் கொடுத்துட்டு போனார். அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளவு கல்டிவேட் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள், நான் இங்கே பிளான் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போனாராம். அந்தளவுக்கு தரமான மிளகாய் ராம்நாடு பகுதிகளில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த பரமக்குடி, கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர், திருப்புல்லானி இந்த பகுதியிலலாம் அதிக அளவில் மிளகாய் பயிரிடுறாங்க. பெரும்பாலும் இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். தாங்கள் பயிரிட்ட அந்த பயிர் வந்து விளைஞ்சி வரும்போது விலை கிடைக்குமா அப்படின்ற பயம் இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு அந்த பயமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது நவம்பர் வரைக்கும். என்னென்னா, விவசாயத்துக்கு சரியானபடி நீர் கிடைக்கல. அதனால் கல்டிவேஷன் ஒரு 10% குறையலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டிசம்பரில் அடித்த மழை வந்து கதையே மாற்றிருச்சு. நிறைய இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்குது, சரியானபடி வடியலை. அதன் மூலிமா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மிளகாய் உற்பத்தி அப்படின்றது வந்து பாதிக்கும் கீழே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஏற்றுமதியாளர், அவர் ஏற்றுமதியாளர் மட்டுமல்ல விவசாயியும் கூட, அவர் சில விவசாயிகளோட ஒரு டைஅப்பும் பண்ணியிருக்கிறாரு. அதாவது பைபேக் அக்ரிமெண்ட் மாதிரி டைஅப் பண்ணியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கையில் இன்றைய தேதிக்கு 600 மெட்ரிக் டன் அளவுக்கு மிளகாய்க்கான ஆர்டர் இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆர்டர் கையில் வச்சுருக்கிறாரு. ஆனால் கல்டிவேஷன் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. அவர் ஏற்கனவே பேசி வச்சுருந்த பல விவசாயிகளோட நிலத்தில் தண்ணி தேங்கி நிற்குது, அவரோட நிலத்துலையும் தண்ணி தேங்கி நிற்குது. ஸோ இது ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிறதுக்கு வழி இல்லை. ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் இந்த மிளகாய் எந்த அளவுக்கு என்ன தரத்தில் நமக்கு கிடைக்கும், எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டு இன்னை வரைக்கும் எதுவும் எடுக்க முடியல. அதே நேரத்தில் அவருக்கு தெரிஞ்ச சில விவசாயிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய குளிர்பதன கிடங்கில் கொஞ்சம் மிளகாயை ஸ்டாக் வச்சுருக்காங்க. அதை இவர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 200லேருந்து 300 மெட்ரிக் டன் தான். 600 மெட்ரிக் டன்னுக்கு ஆர்டர் கையில் இருக்குது. இவரால் 200 to 300 தான் இந்த தடவை சோர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா எந்த அளவுக்கான பாதிப்பு அங்கே நிலவுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதன் மூலிமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ராம்நாடு பகுதியில் நல்ல குவாலிட்டியான மிளகாய் கிடைக்கக்கூடிய ராம்நாடு பகுதியில் இந்த தடவை ஈல்டில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதன் மூலிமா விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டுக்கு டிமாண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகளில் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ஆர்டர் குவான்டிட்டியோட பாதி தான் வந்து சப்ளையர் வந்து நமக்கு கொடுக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கான தேவையை அவங்க ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விலை அதிகமானாலும் மற்ற இடங்களில் சோர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் தரமான மிளகாயை நாம் எதிர்காலத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம். கொஞ்சம் அதிக விலைக்கு பண்ணலாம், கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.